வணக்கம். என்னுடைய பேர் ஜோஸ்பின். நான் மதுரையில் கோடிக்கணக்கான தேனீக்களை, அதாவது தேவதைகளை வாழ வைக்கிற ஒரு தொழிலை பண்ணிகிட்ருக்கேன். இந்த தேனீக்களால் நம்மளுக்கு, அதாவது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி, நம்மளுடைய குழந்தைங்க வேற எதுவுமே வேணாம், 100 வயசுக்கு வாழ வைக்கிறதுக்கு இந்த தேனீக்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தேனீக்கள் உருவாக்குற உணவில் ராயல் ஜெல்லின்ற ஒரு உணவை நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனால வரப்போகிற நல்லதுகள்ல இருந்து, தேனீக்கள் கொட்டுறதுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல இருந்து, அதாவது நிறைய விஷயங்கள் இந்த தேனீ வளர்ப்புக்குள்ள இருக்குது. இது மாதிரி ஒரு தொழில் உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தொழிலை உங்களுக்கு விளக்குறதுக்காக தற்சார்பு வாழ்க்கைன்ற ஒரு ஆன்லைன் வகுப்பை ஹீலர் பாஸ்கர் அண்ணன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதில் இந்த தகவல் எல்லாம் இந்த டிசம்பர் 11 to 15 நாள் நடக்க போகிற வகுப்பில் ஒரு நாள் நான் இந்த தகவல் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இரவு 7 to 8 மணிக்கு இந்த ஆன்லைன் வகுப்பு நடக்குது. இதில் நீங்கள் இந்த தற்சார்பு வாழ்க்கை முறையை நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த கீழே உள்ள நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு கண்டிப்பாக இந்த 5 நாள் வகுப்பை அட்டன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய குழந்தைங்களை நம்ம வாழ வைக்கிறதுக்காவது நம்ம சில வழிகளை தெரிஞ்சுக்கலாம். இதில் இந்த தேனீக்களில் மிகப்பெரிய அளவில் அந்த வாய்ப்பு இருக்குது. இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. நண்பர்களே, சுயசார்பு வாழ்க்கை, செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் அப்படிங்கிற தலைப்பில் 5 நாட்கள் நாம் தொடர்ந்து இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். முதல் நாள் ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் 1 மணி நேரம் நான் பேசுவேன். மற்ற 4 நாட்களில் 4 வித்தகர்கள் வரப்போகிறாங்க. கணேஷ், கார்த்திக், இவர் இந்த இயற்கை விவசாயம் சம்பந்தமாக, சுயசார்பு சம்பந்தமாக பல ஆராய்ச்சிகளை பண்ண ஒரு சாதாரண எளிமையான ஒரு மனிதர். இவரை உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதும் இவர் தத்துவங்களை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக நான் பல வருடமாக இவர் மூலியமாக பல வகுப்புகள் எடுத்திருக்கிறேன். ஆன்லைன் வகுப்பில் இப்பொழுது அவர் உங்களுக்காக 1 மணி நேரம் பேச இருக்கிறார். அடுத்தது திருமதி ஜோஸ்பினா. இவங்க தேனீ வளர்ப்பு சம்பந்தமாக பேச போகிறாங்க ஒரு நாள். நீங்கள் கேட்கலாம், தேனீ வளர்ப்பு என்ன அப்படின்னு. தேனீ வளர்ப்பு நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ, அதை தெரிஞ்சுக்கிறதே ஒரு அற்புதங்க. தேனீக்கள் எப்படி வாழ்கிறது, அதோடைய அரசியல் என்ன, அதோட கட்டமைப்பு என்ன, அது எப்படி ரூல்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம வீட்டில் நாட்டில் எப்படியெல்லாம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுக்கணும், அந்த நிர்வாகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க முடியுங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, தேனீ வளர்ப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா இயற்கை விவசாயம் இருக்கணும்னா தேனீகள் இருக்கணும். தேனீ இல்லைன்னா இயற்கை விவசாயம் இல்லை. ஆமாங்க, இது ஒரு பொருளாதாரம். நீங்கள் உங்கள் சுயசார்பாக நீங்கள் வாழ்வதற்கு, நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். நல்ல விஷயம் கூட, பணம் சம்பாதிக்கிறவங்க பயன்படுத்தலாம். எனவே ஒரு நாள் தேனீ வளர்ப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு நாள் மண் சுதாகர்னு ஒருத்தருங்க. மண்ணின் பெருமையை, நம்ம மண்ணுங்கிறோம், மண்ணு மாதிரி இருக்காங்க அப்படிமோ, ஆனால் மண்ணுக்கு எவ்வளோ பெருமை தெரியுமா இருக்குங்க. மண்ணின் பெருமையை மண் சுதாகர் அவர்கள் பேசும்போது மட்டுமே புரியும். ஆச்சரியமாக இருக்கும். மண் நமக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யுது, அந்த மண்ணுனால நமக்கெல்லாம் எவ்வளவு லாபம் இருக்குது, அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத சுதாகர் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஒரு நாள் செந்தில் குமரன் அவர்கள், செஞ்சோலை, கோயம்புத்தூர் செஞ்சோலை செந்தில் குமார் அவர்கள் இயற்கை விவசாயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இவர் அதுக்கு வச்சிருக்கிற பேர் நிரந்தர வேளாண்மை. நல்ல வார்த்தைங்க, நிரந்தர வேளாண்மை அப்படிங்கிற பேரில் ஒரு நாள் வகுப்புங்க. ஆக மொத்தம் இந்த 5 நாளில் 5 நபர்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்க இருக்கிறோம். வகுப்பின் நோக்கம் என்னென்னா, சுயசார்புன்னா என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதா எங்கள் நோக்கம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு சுயசார்பு சம்பந்தப்பட்ட 10 கோட்பாடுகளை உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். அதன் பிறகு சுயசார்பு நீங்கள் வாழ வேண்டும் என்றால் 10 விரதங்களை மேற்கொள்ள வேண்டும். சுயசார்புக்கான 10 கோட்பாடுகள், சுயசார்பு வாழ்க்கைக்கு உதவுகிற 10 விரதங்களை பற்றி பார்க்க போகிறேங்க. சுயசார்பு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நல்லவங்கள்லாம் ஒன்று சேர்றது, நல்லவங்களை ரெஃபர் பண்ணுறது.